உங்கள் மத்தியில வந்திருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுறீங்களா? அப்பா எனக்கு சுகத்த தாங்கப்பா. அப்பா எனக்கு சுகத்த தாங்கன்னு கேட்கிறீங்களா? நீங்க கேட்கும் பொழுது பெற்றுக்கொள்வீர்கள். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. கேளுங்க. யார்ட்ட கேட்க போறீங்க? உங்க அப்பா கிட்ட கேட்க போறீங்க. அப்பா எனக்கு சுகத்த தாங்க. அப்பா எனக்கு வேலைய தாங்க. அப்படின்னு கேளுங்க. உரிமையோடு கேளுங்க. ஒரு தகப்பன்ட்ட ஒரு பிள்ளை போய் கேட்கறது இல்லையா? அதுபோல ஏசப்பா எனக்கு இத தாங்க. என் வேலை காரியத்த வாய்க்க பண்ணுங்க. என் திருமண காரியத்த வாய்க்க பண்ணுங்க. எனக்கு குழந்தை இல்லை. ரொம்ப நாளா வருடக்கணக்கா எனக்கு குழந்தை இல்லை. குழந்தை காரியத்தை வாய்க்க பண்ணுங்கப்பா. எனக்கு தாங்கப்பான்னு உரிமையா கேளுங்க. ஒரு அப்பா கிட்ட கேட்பது போல உரிமையா கேளுங்க. அவர் உங்களுக்கு அப்பாவாக இருக்கிறார், அம்மாவாக இருக்கிறார், சகோதரராக இருக்கிறார், சகோதரியாக எல்லாமா நண்பராய் எல்லாமா ஆண்டவர் நான் உனக்கு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதனால் நீங்க அவரை நோக்கி கேட்கிறீங்களா? வியாதி படுக்கையில இருக்கிறவங்க கையை உயர்த்தி இருதயத்துல கையை வைத்து கேளுங்க. இந்த வியாதி மாறணும்னு சொல்லுங்க. வியாதி மாறும். இயேசுவின் நாமத்துல மாறும்.